டேபிள் தான் டேபிள். இந்த டேபிள் வந்து அப்படியே லிஃப்ட் ஆகும். நம்ம இப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வந்து கம்ப்ரஸர் வந்து மினிமம் ஏறு ஒரு 5 பார் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? திருப்பி மாட்டோம்ப்பா. எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு பேர். அந்த லிஃப்ட் ஆகுது இல்லையா, அது வந்து ஃபாஸ்ட்டாக போடணும் ஸ்லோவாக போடணும் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இது. இப்போ இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணியா இந்த பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிஃப்ட் ஆகும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் டவுன் ஆகும். ஸோ இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த வால்வ் ஆன் ஆகும். இது வந்து 5x2 சொல்லாடு வால்வு. இது ஒரு இன்லெட்டு, 2 அவுட்லெட்டு, 2 எக்ஸாஸ்ட் இருக்குது. இது ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. இப்போ ப்ரெஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஏர் வந்து இதில் வரும், அப்போ உள்ளே போய் பிஸ்டன் மேலே ஏறும், லிஃப்ட் ஆகும். அப்புறம் இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏர் இதில் மாறும், பிஸ்டன் கீழே போகும், உள்ளே இருக்கிற வெளியே வர வரைக்கும் அந்த 2 எக்ஸாஸ்ட் போகும். இது ஃப்ளோ கண்ட்ரோல். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, பட் ரொம்ப கம்மி பண்ணோம்னா மேலே ஏறாது. அதுக்காக இந்த மாதிரி ஸ்லோவாக ஆயிடும். இது ஸ்லோவாக ஆயிடும். ஸ்லோ ஃபாஸ்ட்டு. ஆனால் ஸ்லோவாக வச்சிங்கன்னா வெயிட்டு தூக்காது. கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தால் தான் வெயிட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். இது ஒரு 30-20 கிலோ தூக்குவாங்க, சரியா? ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். கம்மி பண்ணோம்னா மேலே ஏறாது. அதுக்காக தான் இதெல்லாம் வந்து லிஃப்டிங் டேபிள். கான்செப்ட் தான் இது. வந்து ஃப்ரேம் வந்து 2 ஃபீட் லென்த்து, 1 ஃபீட் பிரெத்து, 1 ஃபீட் ஹைட்டு. இது சிலிண்டர் டயமீட்டர்ஸ் வந்து அவுட்டர் டயமீட்டர் 45 mm, இன்னர் டயமீட்டர் 40, ஸ்ட்ரோக் லென்த் வந்து 120 mm. 120 mm மேலே வரும். இது டிஸ்க் பிளேட் 7 inch டயமீட்டர். இது 5x சொல்லார் வால்வு. இது ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. இது புஷ் பட்டன். இது 230 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா சொல்லார் வால்வு 230 வோல்ட்டு. இப்போ ப்ளக்கில் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ப்ளக்கில் கொடுத்து ஏர் கொடுக்கும். 4 to 5 bar ப்ரெஷர் கொடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ தான் நுமாட்டிக் லிஃப்டிங் டேபிள்.